மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளில் முதன்மையானது உணவு. அந்த உணவை வழங்கும் துறைவே வேளாண்மை. உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதரும் தினமும் உணவை சார்ந்தே வாழ்கிறார். அந்த உணவின் மூலாதாரம் விவசாயம் என்பதால் வேளாண்மை உலகத்திற்கு இன்றியமையாததாகும். வேளாண்மை என்பது உணவு தயாரிப்பை மட்டும் குறிக்கவில்லை, அது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கிய தளமாக உள்ளது. இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் மக்கள் தொகையின் பெரும்பாலானோர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேளாண்மையை சார்ந்துள்ளனர். அரிசி, கோதுமை, காய்கறி, பழங்கள், பருப்பு, எண்ணெய் விதைகள் போன்றவை மட்டுமல்லாமல் பால், முட்டை, இறைச்சி போன்றவை கூட வேளாண்மையின் மூலம் கிடைக்கின்றன. மேலும் வேளாண்மை கிராமப்புற மக்களுக்கு பெருமளவில் வேலைவாய்ப்பை வழங்குகிறது. விவசாயம், கால்நடை பண்ணை, மீன்வளம், தோட்டக்கலை போன்ற துணைத்துறைகள் பலரின் வாழ்வாதாரமாக உள்ளன. இதனால் வறுமை குறைதலும் சமூக முன்னேற்றமும் ஏற்படுகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. பயிர்கள் வளரும் போது ஆக்சிஜன் உற்பத்தி செய்து காற்றை சுத்தமாக்குகின்றன. மரங்கள் மற்றும் தாவரங்கள் மண் அரிப்பை தடுத்து இயற்கை சமநிலையை காக்கின்றன. நிலம், நீர், உயிரின பல்வகைமையை பாதுகாக்கும் பணியையும் வேளாண்மை செய்கிறது. தொழில்துறைக்கும் வேளாண்மை ஆதாரமாக உள்ளது. சர்க்கரை தொழில், நெய்தல் தொழில், உணவு பதப்படுத்தல் தொழில் போன்றவை வேளாண் மூலப்பொருட்களை சார்ந்துள்ளன. ஆகையால் வேளாண்மை ஒரு நாட்டின் மொத்த வளர்ச்சிக்கும் அடித்தளமாகும். முடிவாக கூறும்போது, வேளாண்மை இல்லாமல் மனித சமூகம் நிலைத்திருக்க முடியாது.